المرسلين والعاقبة للمتقين أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரையச்சம் மிகைத்தவர்களாக இரையச்சத்தோடு வாழ்ந்து இரையச்சத்தோடு ஒப்பாத்தாகக்கூடிய மௌத்தாகக்கூடிய நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரையச்சமும் நல்லொழுக்கமும் தான் மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று. அந்த வகையில் ஒரு மனிதருக்கு இரையச்சம் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை நல்லொழுக்க வாழ்க்கையாக அமையும். அவர் அல்லாஹுவை பயந்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி இருப்பார். அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பார். ஹராம் ஹலாலை பேணுவார். அப்பொழுது அவருக்கு மனமிக்க தூய்மையான வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அமையும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறைநம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்கள். முஸ்லிம்களாக அல்லாமல் நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். மோமின்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து நீங்கள் மோமினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்பட்டால்தான் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மௌத்தாக முடியும். அதல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படாமல் வாழ்ந்தால் உங்களுடைய இறுதி முடிவு முஸ்லீமாக மௌத்தாகக்கூடிய பாக்கியம் இல்லாததாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இரையச்சம் என்பது, தக்வா என்பது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரையச்சமுடையவர்களை நேசிக்கின்றான். ஏனென்றால் அவர்கள் பாவங்களை வெறுக்கின்றார்கள். பாவங்களை வெறுக்க ஆரம்பித்த உடனேயே அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கம் அவனுடைய மன்னிப்பிலும் நம்முடைய இரையச்சத்திலும் தான் இருக்கின்றது. வஸாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாதி வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது. இரையச்சமுடையவர்களுக்காக அதை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். ஆக அல்லாஹுடைய மன்னிப்பும் அவனை பயந்து வாழுதலும் நம்மை நிச்சயமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யமன் நாட்டு கவர்னராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை கொடுத்து, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய பகுதிக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள், இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், நீங்கள் திரும்பி வரும்போது என்னை பார்க்கின்ற பாக்கியத்தை பெறாமல் இருக்கலாம். ஏன், என்னுடைய கபர் அருகே மண்ணறை அருகே நடக்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். அப்பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகிலே நாம் எவ்வளவுதான் நேசமாக பாசமாக வாழ்ந்தாலும் மறுமையில் எவரெல்லாம் இரையச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் என்னோடு இருப்பார்கள். தக்வாவோடு வாழ்பவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தக்வாவோடு வாழக்கூடிய வாழ்க்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இரையச்சத்தின் மூலம்தான் கிடைக்கும். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இரையச்சத்தோடு வாழ்ந்தால் அவர்கள் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். இந்த இரையச்சத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லும்போது, உங்கள் அனைவரை விடவும் அல்லாஹுவே அதிகம் பயப்படக்கூடியவனாக நான் இருக்கிறேன்னு சொன்னார். அந்த பயம் அவர்களுக்கு
மிகப்பெரிய பலத்தை, ஆன்மீக பலத்தை, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று தந்தது. ஆகவே நாமும் தக்குவாவோடு நாம் வாழும்போது நிச்சயமாக அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறலாம். அவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலும் சஜிதா அல்லாத நேரங்களிலும் இந்த துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய இதயத்திற்கு, என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய பயத்தை அதிகமாக்கிடு, உன்னுடைய பயத்தை தந்திடு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தப்படுத்துபவர்களெல்லாம் நீதான் மிகவும் மேலானவன். மேலும் இந்த நப்சுக்கு, இந்த உள்ளத்திற்கு நீயே அதிபதி, நீயே அதனுடைய பாதுகாவலர் என்று கூறுகிறார்கள். அப்படி அல்லாஹுடைய அச்சத்தை அவனிடமே கேட்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஆகவே நாம் எந்த நிலையிலும் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால், அவனை இறக்கி வைத்த திருமறை குர்ஆனும், அந்த குர்ஆனுடைய விளக்க உரையாளரான, வியாக்கியானியான, உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களும் நமக்கு இறையச்சத்தின் அடிப்படையில் நம்முடைய அமல்களை, இபாதத்துகளை, இன்ன பிற நல்லறங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரும். தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன்.